வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறோம், அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 277.5 பக்கமாக நேற்று ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா மிக தெளிவாக சொல்லியிருந்தோம், 282 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன். 282 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி மேலே போனால் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பையிங்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 276 அப்படின்றதும் ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோனாக இருக்குது. 276 கீழே ப்ரைஸ் வந்ததுன்னா மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நேராக 276 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. இது ஒரு தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேண்டில் ஸ்டிக்கும் முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோஸ் ஆனதுக்கு வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரைஸ் கண்டினியூ ஆகிருக்கு. முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கில் இருந்தே தொடர்ந்து மார்க்கெட் செயல்பட்டு வர மாதிரி ஒரு தொடர்ச்சியாகவே இருந்து 276 மார்க்கெட் டெஸ்ட் பண்ணியிருக்கு. 276 மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பலவிதமான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. பார்த்திங்கன்னா 276 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி நடந்திருக்கு. ஆனால் அது தொடர்ந்து பலன் கொடுக்காம எல்லா கேண்டில் ஸ்டிக்கும் மேலே போக முடியாமல் கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் 276 அப்படின்ற இடம் பிரேக் ஆகிருக்கு. இதுக்கு தான் அடிக்கடி இந்த மாதிரி முக்கியமான ஜோன் சப்போர்ட் ஜோன் வரப்போ கேண்டில் ஸ்டிக்கை கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்து கவனிக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ அனாலிசிஸில் நம்ம கேண்டில் ஸ்டிக் மற்றும் ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி நம்ம யோசிக்கிறோம். ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே லோயர் க்ளோசிங்காக கொடுத்து மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் 276 பிரேக் பண்ணி மார்க்கெட் 272 தொட முயற்சி செஞ்சுருக்கு. இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து மறுபடியும் 276 தொட்டிருக்கு. தொடர்ந்து ப்ரைஸ் சரிவு சந்திச்சு கடைசி 273.50 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் முழுசாக நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி, அதாவது 17ஆம் தேதி மார்க்கெட் வந்து ஒரு கேப்பில் ஓப்பன் ஆகி மேலே போயிருந்தாலும் 282 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்து, எப்போவுமே நாங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கோடு கிடையாது, அது ஒரு ஜோன் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் பாயிண்ட் அதில் இருக்க தான் செய்யும். அந்த அடிப்படையில் மார்க்கெட் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கொஞ்சமாக ட்ராப் ஆகி இது ஒரு கன்சாலிடேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட்டோட ட்ராப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்து 2 நாள் கீழே விழுந்திருக்கு. ஒவ்வொரு ப்ரைஸ் வால்டிலிட்டி ரொம்ப குறைஞ்சு கீழே 273.50 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடம் 272 அப்படின்ற இடத்த ரொம்ப சுலபமாக எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் 12ஆம் தேதி இந்த 272 மார்க்கெட் தொட்ட உடனே ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து 276 மேலே போகிற முயற்சி ஏற்கனவே எடுத்தாங்க. ஆனால் அது அடுத்த நாள் பலன் கொடுக்காத காரணத்தினால மார்க்கெட் ஓப்பனிங்கே கீழே ஓப்பன் ஆனால மார்க்கெட் ட்ராப் ஆகிருக்கு. ட்ராப் ஆன சமயத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த 272 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து ப்ரைஸை மேலே போக விடாமல் இந்த இடங்களில் தடுத்துருக்கு. கடைசியாக மார்க்கெட்டில் பாருங்கள், ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் எப்படி மேலே போயிருக்கு அப்படின்னா இந்த 272 ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ ப்ரைஸ் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கப்போ இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் இது ஒரு சப்போர்ட் கொடுக்க முயற்சி செஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முழுமையான குட்வில் சார்ட்டிங் டூலை வச்சு ஒரு தடவை பார்த்துருவோம். இந்த டூல் தான் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுற சார்ட்டிங் டூல். கேண்டில் ஸ்டிக்ஸில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் ஒரு சில ரொம்ப முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். மார்க்கெட் ஓப்பனிங் அப்போவே மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷனில் இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட் இந்த 276 செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்றத கிளியராக இண்டிகேட் பண்ணி நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 276 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே படிப்படியாக ட்ராப் ஆகி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முக்கியமாக பாருங்கள், இந்த இடத்துல எல்லாமே ஒரு கன்சாலிடேஷன் இண்டிகேஷன் தான் காமிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம், இந்த 272 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்க காரணத்தினால இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் இண்டிகேஷன் காமிச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் உபயோகமாக வச்சு இன்றைக்கி மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்மளோட கவனமெல்லாம் இந்த 272 அவ்வளவு ஈஸியாக எடுத்துக்க முடியாது. இந்த 272 மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே வந்தால் தான் மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகுன்றதை நம்ம நினைக்கலாம். 272 சப்போர்ட் எடுத்து 76க்கு மேலே மறுபடியும் ஏதாவது க்ளோசிங் வந்தது அப்படின்னா இந்த ரெண்டையும் முக்கியமான சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் திருப்பி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். குட்விலோட சார்ட்டிங் டூலோட வேல்யூபிள் ட்ரேட் இண்டிகேஷன்ஸ் எல்லாத்தையும், ட்ரேட் சிக்னல் வர எல்லாத்தையும் நல்லா யோசித்து சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்து கேண்டில் ஸ்டிக்கோட ப்ரைஸ் ஆக்ஷனை புரிஞ்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது நல்லது இந்த இடத்துல. சரி, இன்றைக்கி ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. உங்களுக்கு கவனத்தை 272 இந்த ஜோன், இந்த 276 ரெண்டு இடத்தையும் மறந்துடாதீங்க. நாளைக்கு நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது. அந்த சமயத்தில் இன்றைக்கி நீங்கள் கவனமாக இருக்கிறது நாளைக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.